இருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களாக ஒரு மிகப்பெரிய பதட்டம் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த பதற்றத்திற்கு காரணம் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தான். அரசியல் கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ காரணம் அல்ல. இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும். இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டுதான் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அனைவரும் அதற்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூட்டம் கூடுகிற உரிமை, ஒரு அரசியல் கட்சியை பின்பற்றுகிற உரிமை, அமைப்பை உருவாக்குகிற உரிமை, எல்லா விதமான உரிமைகளையும் இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. இது அனைவருக்குமானது. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு ஜனநாயக பூர்வமாக செயல்பட்டு வரக்கூடிய கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். அதே மாதிரி மாணவர் அமைப்பாக இருந்தாலும் இளைஞர் அமைப்புகளாக இருந்தாலும் அல்லது காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருந்தாலும் இவை அனைத்துமே அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் இந்தியாவிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய அமைப்புகளை பற்றி விசேஷமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இந்த அமைப்பின் சார்பில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அதனுடைய மாணவர் இளைஞர் அமைப்புகளின் சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய உயரதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறிவியல் கலை கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கும் தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை வெளிவந்ததற்கு பிறகு ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கிறதே தவிர இப்படி இவர்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும், பங்கேற்கக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி மூல உத்தரவு வெளியிட்ட சாய்குமார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்படவில்லை. உயர்கல்வித்துறை செயலாளர் பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளருக்கு அனுப்பிய சுற்றறிக்கை இன்றைய தேதி வரை திரும்ப பெறப்படவில்லை. எங்களுடைய போராட்ட அறிவிப்புக்கு பிறகு நேற்று மாலை அரசின் சார்பில் இணை இயக்குனர் திரு பொன்னையா IAS அவர்கள் கல்லூரி கல்வி ஆணையருக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். இது நேற்று மாலை நம்முடைய போராட்ட அறிவிப்புக்கு பிறகு அரசின் சார்பில் ஒரு விளக்கம் கேட்டு ஒரு அறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இது சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இடதுசாரிகள் சார்பில் கொண்டு வந்த போது அவர் பதிலளிக்கிற போது தவறுதலாக சில அமைப்புகள் சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டது என்று அதை மிக சாதாரணமான ஒரு விஷயமாக அவர் பதிலளித்தாரே தவிர இது எப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, ஒரு குறிப்பிட்ட அமைப்பை கண்காணிக்க சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது, நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தவறு நடந்துவிட்டது என்கிற குறைந்தபட்ச அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் பதிலை சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்னபோது கூட தவறுதலாக அது இடம்பெற்று விட்டது என்று சொன்னால் அந்த தவறுக்கு காரணமான அதிகாரிகள் யார், அவர்கள் மீது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லவில்லை. தவறு அவ்வளவுதான், இதுக்கு மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற முறையில் தான் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பதில் என்பது சட்டப்பேரவையிலே இருந்தது. குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சம்பந்தமான பிரச்சனை சட்டமன்றத்தில் அதே நாளில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுகிற போது நாங்கள்
அவரை சென்னையில் தான் அவர் இருந்தார். யாரு? வட்டாட்சியர். அவரை ஒரு சர்வே எடுப்பதற்காக நாங்கள் அங்கே அனுப்பினோம். அவரை சர்வே எடுப்பதற்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை திரும்ப பெற்றுக் கொண்டோம். இதுதான் வருவாய்த்துறை அமைச்சருடைய பதில். என்ன சர்வே எடுக்க போனாரு? இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது, பொருளாதார கணக்கெடுப்பு நடக்குது, கர்ப்பிணி பெண்கள் சம்பந்தமான கணக்கெடுப்பு நடக்குது, குழந்தைகள் சம்பந்தமான கணக்கெடுப்பு. இவர் என்ன சர்வே எடுக்க போனாரு? எங்க சர்வே எடுக்க தான் அனுப்பிச்சிங்களா? கம்யூனிஸ்டுகளை, இடதுசாரிகளை சர்வே எடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் இருந்து இந்த ஐயாசாமி அங்க அனுப்பப்பட்டாரா? அப்படி இல்லைன்னா என்ன சர்வே என்பதை வெளிப்படையா சட்டமன்றத்தில் சொல்றதுல என்ன தயக்கம்? இன்ன வேலைக்காக நாங்கள் அவரை அனுப்பினோம். அனுப்பிய வேலையை விட்டுட்டு அவர் அதிக பிரசங்கித்தனமா இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் தானே சொல்லணும். அப்படி எதையும் அவர் சொல்லல. இப்ப அவரை அங்கிருந்து விடுவித்து அனுப்பிச்சாங்கல்ல, விடுவித்ததுக்கு இடமாறுதல்லாம் கிடையாது. மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பிரச்சனை வெளிவந்ததற்கு பிறகு, நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றதற்கு பிறகு, நேற்று அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இரவு 8:30 மணிக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்தது, உடனே நடவடிக்கை எடுத்துட்டோன்றாரு. பிரச்சனை வந்து 3 மணியிலேருந்து எங்களுடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் எம்பி அவர்கள் 3 மணிக்கே அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு விட்டார். இது சம்பந்தமாக 3-4 மணிக்கெல்லாம் அறிக்கையை அவர் வெளியிட்டார், எப்படி இவர் சட்டவிரோதமாக இந்த வட்டாட்சியர் நடந்து கொள்கிறார் என்பது சம்பந்தமாக. ஆனால் வருவாய்த்துறை அமைச்சர், சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? இரவு 8:30 மணிக்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது, உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டோம். இது எப்ப? 18ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு. நேற்றைக்கு அவர் இப்படி சொல்றாரு, முந்தா நாள். ஆனா மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையில் என்ன தெரியுமா இருக்கு? அது பூரா சமூக வலைதளத்திற்கு நீங்க பார்த்துக்கலாம். 18ஆம் தேதி மதியமே தனியர், அது என்னமோ அதெல்லாம் அந்த காலத்து வார்த்தை போல் இருக்கு, தனியர் இங்கிருந்து குச்சிலியம்பாறை வட்டாட்சியர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சென்னை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்போ இவர் சொல்றாரு, நைட்டு 8:30 மணிக்கு தான் எனக்கு தகவல் தெரியும், உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னேன்றாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு, மதியமே நாங்கள் வந்து இவர் இங்கேருந்து அனுப்பிச்சிட்டோம். அங்கேருந்து அனுப்பப்பட்டவர் மேலே நைட்டு 8:30 மணிக்கு மேலே நீ என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவர் தான் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பப்பட்டவர், அங்கேருந்து விடுவிக்கப்பட்டவர் மீது இங்கே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுனா அவரை வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்கணும், இடைநீக்கம் பண்ணியிருக்கணும், வேறு ஏதாவது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் அரசின் சார்பில் எடுக்கப்படவில்லை. இரண்டாவது, அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி இருப்பது, அவர் பயிற்சிக்காக வந்தார், பயிற்சி முடிந்து விட்டது, ஆகவே நாங்கள் அவரை இங்கிருந்து விடுவித்து அனுப்பிவிட்டோம். அமைச்சர் சொல்றாரு சர்வே எடுக்க அனுப்பிச்சோம்னு. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு நாங்க வந்து அவருக்கு ட்ரைனிங்காக வந்தாரு, ட்ரைனிங் கொடுத்தோம் போயிட்டாரு. ட்ரைனிங் சரியா கொடுக்கல போட்டிருக்கு. அதனாலதான் அந்த ஆள் வந்து இந்த சர்வே, கம்யூனிஸ்டுகளை பற்றிய சர்வே எடுக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தீங்களா நீங்க? ஒருவேளை இல்லை. நான் என்ன கேட்க விரும்புறேன், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நடந்து விட்டது, அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்று சொல்லுகிறார், அமைச்சர் ஒன்று சட்டமன்றத்தில் சொல்லுகிறார். ஏன் உங்களுக்குள் இவ்வளவு பெரிய முரண்பாடு? சட்டமன்றத்திலே உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், அப்படித்தானே எம்எல்ஏ சார்? ஆமா, உண்மைக்கு மாறான தகவல்களை சொன்னா அது உரிமை மீறல். இப்ப அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னது உண்மையா அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது உண்மையா? செங்கோட்டையன் சொன்னது உண்மைக்கு மாறானது, தவறானது என்று சொன்னால் அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கணும். முதல்ல நாட்டு இது எங்க பிரச்சனை இல்லை. இது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பந்தப்பட்ட துணை அமைச்சரும் மாறி மாறி வேறுபட்ட தகவல்களை நாட்டு மக்கள் முன்னால் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை என்கிற தகவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே உரிய விசாரணை நடத்தி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தவறான தகவலை சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பொய்யான அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது நடவடிக்கை எடுங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்னதுல தான் நாங்க பூரா பேசிட்டு இருக்கிறோம். நாங்களா இட்டு கட்டி இதை செய் அதை செய்யு சொல்ல. அதே மாதிரி நம்ம பீமராவ் சொன்ன மாதிரி நான் என்ன கேட்க விரும்புறேன், வட்டாட்சியராக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அவங்க எல்லாம்
பொதுமக்களுடைய சர்வெண்ட். என்னமோ அந்த சேர்ல போய் உட்கார்ந்தோம்னா வாரளாவிய அதிகாரம் தங்களுக்கு இருப்பதை போல கருதி கொண்டு உள்ள வரக்கூடாது, இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு தான் போகணும். அது இந்த வட்டாட்சியர் என்ன போர்டு வச்சிருக்காரா, மத்தியானம் 12லேருந்து 1 மணிக்குள்ள தான் பார்க்கணும். அவர் சொன்ன மாதிரி 3 நாள் மட்டும் வாரத்தில். ஏன் 1-5க்கு வந்தால் என்ன தாலுகா ஆஃபீஸ் இடிஞ்சு விழுந்துருமா, இல்லை உன்னுடைய மக்கள் சேவையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமா? 1லேருந்து இது 12லேருந்து 1 மணி வரைக்கும் தான். ரெண்டாவது, சம்பந்தப்பட்டவர் தான் வரணுமா, பிரச்சனை யாருக்கோ அவர் மட்டும்தான் உள்ள வரணுமா, கம்யூனிஸ்ட் செயலாளர் உள்ள வரக்கூடாதான். நீயா இன்னொருத்தருக்காக நீயா வர்ற? டே, எங்க வேலையே அதாயா, மற்றவர்களுக்காக போராடுவது, மற்றவர்களுக்காக போறது, மற்றவர்கள் பிரச்சனையில போய் தலையிட்டு உங்களை மாதிரி ஆள்லாம் அக்கு வேற ஆணி வேற அம்பலப்படுத்துறது, இதுதான் எங்க வேலை. அது என்ன நீ சொல்லு, நீயா வந்த? நாங்க தான் வருவோம். கலெக்டர் ஆபீஸா இருந்தாலும், தலைமைச் செயலமாக இருந்தாலும், வட்டாட்சியர் அலுவலகமாக இருந்தாலும் நாங்கள் தான் வருவோம். கம்யூனிஸ்டுகள் தான் வருவோம். யார் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வருவோம். எங்களுடைய வருகையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வேணா போர்டை மாத்திக்க, நீ வேணா டயத்தை மாத்திக்க, நாங்க வருவோம். ஆனா அவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, நீ வரக்கூடாது. அதை ஒட்டிதான் இந்த கணக்கெடுப்பே நடத்துறாரு அவரு. யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்கான், சிபிஐ யாரு, சிபிஐஎம்ல யார் இருக்கா, இந்த கணக்கெடுப்பு நடத்தா அதை வச்சுக்கிட்டு ஒருவேளை வெளியே ஏதாவது விளம்பர போர்டு வைக்கலாம்னு நினைச்சாரான்னு தெரியல. குஜிலியம்பாறையில் சண்முகம் கம்யூனிஸ்ட் சிபிஎம் இந்த மாதிரி ஆள்லாம் வந்தால் உள்ள விடாதான்னு போர்டு கீடு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாரான்னு தெரியல. இல்லைன்னா எதுக்கு இந்த கணக்கெடுப்பு? அரசாங்கமே அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்த சொல்ல, மத்திய அரசு அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்த சொல்ல. அவசர நிலை காலத்தில் இத்தகைய நிலைமை என்பது கிடையாது. அது யாருக்கிட்ட? பல 144 தடை உத்தரவை மீறிய வரலாறு படைத்தவர்கள் நாங்கள். 144 மதிக்காத நாங்கள் உங்களுடைய போர்டையா மதிக்க போறோம்? கொஞ்சமாக அறிவு இருக்கணும்ல. எத்தனை முறை 144 தடை உத்தரவை சந்தித்த இயக்கம் இது. கீழத்தஞ்சை மாவட்டத்தில் அநேகமாக பல மாத கணக்காக 144 தடை உத்தரவை சந்தித்தவர்கள் நாங்கள். கடைசியாக தினகரன், நீதிபதி தினகரனுடைய நில போராட்டத்தில் 144 தடை உத்தரவு கலைஞர் ஆட்சி காலத்திலே போடப்பட்டது. 144 தடை உத்தரவை மீறிதான் அந்த நில போராட்டம் என்பது நடைபெற்றது. ஆகவே யார்கிட்ட நீங்க நாங்க போர்டு வச்சுட்டோம், நாங்க உத்தரவு போட்டுட்டோம், ஆகவே இதுதான் நாங்க நடைமுறைப்படுத்துவோம். சுதந்திரத்திற்கு முன்பாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலைக்கு பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்தால் தடை செய்யப்பட்டதை தவிர எங்களுடைய தோழருடைய இயக்கத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியவில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு. தயவு செய்து இருக்கக்கூடிய அதிகாரிகள், இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாறு நூல்களை நீங்கள் படியுங்கள். நீங்க தேடியெல்லாம் அலைய வேணாம். இல்லைன்னா நாங்க ஒரு பெரிய நூலகம் வச்சிருக்கோம் எங்களுடைய மாநில குழு அலுவலகத்தில். அங்க எடுத்துட்டு போய் படிங்க. நீங்க அங்க உட்கார்ந்து கூட படிக்க வேணாம். இல்லை என்றால் ஒரு பெரிய பதிப்பகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், பாரதி புத்தகாலயம் என்று சொல்லி. அறிவாலயத்துக்கு அருகிலே தான் இருக்கிறது அது. அங்க போய் கேட்டீங்கன்னா எங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நூல்களும் பகிரங்கமாக கிடைக்கும். அதை வாங்கி படியுங்க. முதல்ல யாருக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும், யாரை எதிர்த்து எத்தகைய உத்தரவு போட்டா நீங்க போடுற உத்தரவுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. நீங்க போடுற உத்தரவுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. நீங்க போடுற உத்தரவு யாருக்கிட்ட போட்டோம்? கம்யூனிஸ்ட்கிட்ட போய் உத்தரவு போட்டு அதை பூரா நீங்க மதிச்சு நடந்துங்க அப்படின்னு சொன்னா அதை மதிக்கணுமா மிதிக்கணுமான்றது நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர வேற எவனும் எங்களுக்கு உத்தரவு போட முடியாது. நான் திட்டவட்டமா சொல்ல விரும்புறேன். அதை மதிக்கணுமா மிதிக்கணுமா என்பது நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயமே தவிர அதிகார வர்க்கம் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. ஆகவே தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் 27, 28 அவர் அந்த கூட்டத்தை நடத்துறாரு. 28க்கு பிறகு அத்தகைய சுற்றறிக்கை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக, ஏனென்றால் 25ஆம் தேதி 26ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார். அதோடு அந்த போராட்டம் முடிந்தது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் தமிழ்நாட்டிலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டம் 26ஆம் தேதி முடித்து விட்டது. 28ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தி அதை பற்றி விவாதிக்கிறார். இதற்கு பிறகு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இடதுசாரி மாணவர்கள் போராட்டத்தில்
நடத்தக்கூடிய போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் சம்பந்தமாக கண்காணிக்க வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். என்ன ஒழுங்குபடுத்த போற நீயே? அப்பனா என்ன இடதுசாரி மாணவர்கள் மட்டும்தான் ஒழுக்கமற்றவர்களா? ஏபிவிபி மாணவர் அமைப்பை சார்ந்தவெல்லாம் ரொம்ப ஒழுக்கமானவனா? ஏன் எஸ்எஃப்ஐ, ஏன் இடதுசாரி மாணவர்கள் அமைப்புகளை மட்டும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? எல்லா கட்சிக்கும் தானே மாணவர் அமைப்பு இருக்கு. திமுகவுக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, அதிமுகவுக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி RSS ஏபிவிபி என்பது இருக்கிறது. ஏன் அதெல்லாம் குறிப்பிடாம இடதுசாரி மாணவர்கள் அமைப்புகளை மட்டும் எதற்காக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? அது என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பா? அது என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அமைப்பா? சொல்ல போனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக காவல்துறை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக அதிகார வர்க்கம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜனநாயக பூர்வமாக போராடுகிற உரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது என்கிற முறையில் எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள். கல்வியை பாதுகாக்க, கல்வி உரிமையை பாதுகாக்க, கல்வியில் இருக்கக்கூடிய மோசடி, மொள்ளமாடித்தனம், முடிச்சவிக்குத்தனத்தை எதிர்த்து எங்களுடைய மாணவர்கள் நாடு பூரா போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தடுப்பதற்கு, அதை முறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆனால் தடுக்கிற நடவடிக்கையில் தான் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர நாங்கள் அல்ல. எங்களுடைய மாணவர்கள் போராடுகிற போதெல்லாம் போராடுகிற மாணவர்கள் எண்ணிக்கையை விட 2 மடங்கு 3 மடங்கு காவல்துறையை கொண்டு வந்து குவித்து அச்சுறுத்துவது, கொன்று கூடவே விடாமல் தடுப்பது, போராட்டத்தை துவங்க விடாமல் தடுப்பது போன்ற எல்லா விதமான சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவது தமிழக காவல்துறை. நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியது காவல்துறையே தவிர மாணவர்களை அல்ல. எங்களுடைய மாணவர்களை விட சிறந்த ஒழுங்கான ஒழுக்கமான மாணவர்களை வேற எங்கேயுமே நீங்கள் காண்பிக்க முடியாது. அது நாங்கள் சுய ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுத் தருகிறோம். ஒரு அமைப்புக்கு உட்பட்ட மாணவர்கள் என்கிற முறையில் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்கான பயிற்சியை நாங்கள் அளிக்கிறோம். இந்திய மாணவர் சங்கத்திலே முழக்கம் என்றால் தெரியுமா உங்களுக்கு? படிப்போம் போராடுவோம், போராடுவோம் படிப்போம் சொல்லல, ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்பதுதான் எங்களுடைய முழக்கம். மாணவர்களுக்கு படிப்பு முதன்மையானது, முக்கியமானது. படிப்புக்காக போராடுவோம் என்பதைத்தான் நாங்கள் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைப்புகள் வரக்கூடிய மாணவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கட்டித்தர வேண்டும், போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு சுற்றறிக்கை அனுப்புகிறது என்று சொன்னால் இது எப்படி அவ்வளவு சுலபமாகவும் யதார்த்த பூர்வமானது தெரியாமல் நடந்துவிட்டது என்று எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? அவ்வளவு விவரம் இல்லாத ஆளை எதுக்கியா தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிற? நீங்க சொல்றதுக்கு வாதத்துக்கே வச்சுங்க. அவ்வளவு விவரம் இல்லாத ஆளை, தப்பும் தவறமா அறிக்கை வெளியிடுற ஒரு ஆளை எதுக்கு தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிற? நீக்கு IAS தகுதி வாய்ந்த தலைமைச் செயலாளர் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான தகுதி வாய்ந்த IAS அதிகாரிகளே தமிழ்நாட்டில் இல்லையா? இவர் எங்கேருந்து வந்தார்ல, அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வேலை இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய திறமை வாய்ந்த பொருத்தமான நிறைய IAS அதிகாரிகள் தமிழகத்திலே இருக்கிறார்கள். கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற பொறுப்பிலேயே ஒரு 10-20 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு தலைமைச் செயலாளர் ஒருத்தர் தானே இருக்க முடியும். அதனால கூடுதல் தலைமைச் செயலாளர் 10-20 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒருவேளை இங்க இருக்கிற யாருமே லாய்க்கு இல்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா வெளியில இருந்து கூட கொண்டு வாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், இவருக்கு எதுக்கு பதவி நீட்டிப்பு? இரண்டாவது, இவர் இங்கிருந்து ப்ரமோஷன் அல்லது பதவி நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல. திரு சாய்குமார் IAS அவர்கள் இங்கு நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல, தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டவர். நியமனம் செய்யப்பட்டவரை மேலும் நீங்கள் பதவி நீட்டிப்பு வழங்குகிறீர்கள். எதற்காக பதவி நீட்டிப்பு வழங்கணும்? பதவி நீட்டிப்பில் இருக்கிறவரை பதவியிலிருந்து நீக்கிடுங்க. நிரந்தரமான ஒரு தலைமைச் செயலாளரை பதவியில் நீங்க போட்டுங்க. கம்யூனிஸ்ட போடணும்னு நாங்கள் சொல்லல, உங்களுக்கு வேண்டியாலேயே நீங்க போட்டுங்க. இடதுசாரியோ முற்போக்கோ பிற்போக்கா இருந்தாலும் புறம்போக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதானே நீங்க போட்டுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் நீடிக்கப்படாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. இவர் நீடிக்கப்படாது. இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தவர் அந்த பொறுப்பிலே நீடிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உடனடியாக அதன் மீது எப்படி உயர்கல்வி ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பினார், அவருக்கு விளக்கம் கேட்டு விசாரணை
விளக்கம் கேட்டு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறீர்கள். இதற்கு மூல காரணமாக இருந்தவர் சாய்குமார் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் அவர்கள். அவருக்கு நீங்க முறைப்படியே நடவடிக்கை எடுங்க. நாங்களாம் எடுத்தேன் கவிழ்த்தெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறத தொழிலாளி மீது அப்படி நடவடிக்கை எடுத்தாவே நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதனால எடுத்தேன் கவிழ்த்தெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் நான் சொல்ல. உயர்கல்வி ஆணையருக்கு நீங்க விளக்கம் கேட்டு நேற்று மாலையை நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி சாய்குமார் ஐஏஎஸ்க்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துனீங்க? ஏனால் என்னிடம் பேசக்கூடிய அமைச்சர்கள் எங்களுடைய கவனத்துக்கு வராமல் இது நடந்து விட்டது என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் தான் பேட்டியில் கூட சொன்னேன், அப்ப அதிகாரிகள் தன்னிச்சையாக தானடித்த முப்பாக செயல்படுகிறார்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்கிறார்களா? அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதா? சிம்பிள் கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இது போன்ற தவறு என்பது இது நடந்து விட்டது, இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஆனால் உங்களுடைய சுற்றறிக்கையோ உங்களுடைய சட்டங்களோ விதிமுறைகளோ அவையெல்லாம் எங்களை அதன் காரணமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் உட்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பணி என்ன, எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்கள் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. ஆகவே தவறு செய்த வட்டாட்சியர், தவறு செய்த தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர், இவருடைய உத்தரவை ஏற்று உயர்கல்வித்துறை செயலாளரை எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு, எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும். அது இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. கமிஷனர் போட்டது மட்டும்தான் திரும்ப பெற்றிருக்காங்களே தவிர பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு அனுப்பப்பட்டது, டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டருக்கு அனுப்பப்பட்டது, இவையெல்லாம் இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. அந்த சுற்றறிக்கைகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். சுமூகமான நிலைமையில் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்டாட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும், இந்த பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். அது எங்கள் கையில் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.